हो जाए अनलिमिटेड मस्ती विद मोटू पतलू। फुल एपिसोड्स के लिए अभी डाउनलोड करो वुड किड्स ऐप एंड ट्राई फॉर फ्री। हेलो हेलो माइक टेस्टिंग 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நகரே உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? வாழ்க்கை முழுக்க 1 2 3 சொல்லிக்கிட்டு இருப்பியா? இந்த நல்ல நாள்ல சிங்கம் சார வருக வருக வென்று வரவேற்கிறேன். இந்த டிடெக்டிவ் ஏஜென்சியை அவர் திருக்கரங்களால் திறந்து வைப்பார். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணீங்க? வலிப்பு வந்த மாதிரி இழுப்பீங்க. என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? சங்கீத கச்சேரியா நடக்குது. எல்லாரும் இப்படி மோட்டோ ஏதாவது சீக்கிரமா செய். யாருக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு ஐடியா எங்க உயிரை காப்பாத்தினதுக்காக கடவுளுக்கு நான் கோடி கோடியா நன்றிய காணிக்கையாக்கிக்கிறேன். எப்பா என்னோட பிரியமான மோட்டு பத்துலு, உங்களுக்காக நான் ஒரு அருமையான பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க செய்ய போற துப்பறியும் தொழிலுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப உதவியா இருக்கும். இது என்ன டாக் பொம்மையா இருக்கே? இது ரோபோட் டாக். இந்த டாகோட பேரு ரோடு. எங்கேயாவது திருடு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு போய் நல்லா மோப்பம் பிடிச்சு திருடினது யாருங்கறத கண்டுபிடிச்சிடும். ஆமாப்பா, நான் சொல்றது உண்மை, நம்புங்க. நகரு, அப்புறம் இந்த ரிவால்வர் எப்படி வேலை செய்யணும் சொல்லு. அட என்ன இது பெரிய தொல்லையா போச்சு. நான் கீழே இறங்கி ஏதாவது ஒரு வழி இருந்தா பண்ணுங்க. அம்மா அம்மா சிங்கம் சார், நீங்க ஒண்ணு கிஃப்ட் கொண்டாருலையா? நான் உங்களுக்காக தேங்காய் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். இந்தாங்க உங்க கிஃப்ட். நான் இப்ப கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இங்க இருந்தேன்னா என்னோட வேலை முடங்கி போயிடும். ஹலோ, எஸ், ஒரு ராபரி நடந்திருக்கு. நான் உடனே கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட். இங்க வந்து போற பார்த்ததே அதுக்கு நல்ல. ஹலோ ஐயா, மோட்டு பத்துலு டிடெக்டிவ் ஏஜென்சி தான் இது. ஆமாமா, ஓகே, தோ வந்துறோம். ஜெய் ஹோ! நமக்கு சூப்பர் கேஸ் வந்திருக்கு. முதல் கேஸ் ராபரி கேஸ். சீக்கிரமா பத்துலு போய் பாப்போம். அடடா, எனக்கு இந்த திருடனை பிடிக்கிறதுல 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த ரோபோட் டாக் ரோடோ கூட்டிட்டு போங்க. டக்குன்னு திருடனை கபால்னு பிடிங்க. ஓகே? இந்த ரோடுவை எப்படி ஆபரேட் பண்றதுன்னு நான் உங்களுக்கு டெக்னிக்கலா கத்து தர வேண்டியிருக்கு. அதனால நானும் இப்போ உங்களோடவே வந்துடுறேன். மிஸ்டர் சர்மாவோட நகைகள்லாம் இப்ப நம்ம கைக்கு வந்துடுச்சு. இப்ப மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சர்மா எதுவுமே இல்லாம கையேந்தி நிக்கிறாங்க. பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்சு டைலாக் விடுறீங்க நீங்க? என்ன நான் சொல்றது? வெட்டியா பேசிட்டு நிக்காதீங்க. நேத்து ராத்திரியே நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்தேன். அதை நீங்க செஞ்சீங்களா இல்லையா? இந்த நகையெல்லாம் ஒளிச்சு வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் தேவைன்னு சொன்னேன். மிஸ்ஸஸ் சர்மா இந்நேரம் மோட்டு பத்லு கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேரும் புதுசா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை திறந்திருக்காங்க. ஏன் பாஸ், நாம பேசாம இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாமா எங்கேயாவது? நானும் உங்களோட வரேன். இவனும் நம்ம கூட வரான். என்ன சொல்றீங்க? அடேங்கப்பா, உங்களோட சேர்ந்து என் மூளையும் சுறுசுறுப்பா வேலை செய்யுது பாஸ். நிறுத்தவே முடியல. வீண் பேச்சு பேசி நேரத்தை வீணடிக்காம சீக்கிரம் இங்கிருந்து தப்பிக்க ஒரு வழியை யோசிங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்களுடைய ரோபோட் டாக் இங்க வந்திருக்கு. அது மோப்பம் முடிச்சு குற்றவாளி யாருன்றத கண்டுபிடிச்சு கொடுத்துரும். சீக்கிரம் விடுங்க. அத சீக்கிரம் வா வா வா. வந்து மோப்பம் முடிச்சு குற்றவாளி யாருன்றத கண்டுபிடி. குயிக் குயிக் குயிக்.
அந்த டாக் எப்ப வாலை ஒசத்துதோ அப்ப அது திருடனை மோப்பம் முடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க என்ன பண்ணுதுன்னு. சீக்கிரமா பிடிங்க. அதோ போறான். பத்லு ஓடு. நம்மளுக்கே திருடன்னு துரத்துது. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எப்படியாவது தப்பிக்கணும். சாரி நண்பர்களே, நீங்க போட்டிருக்கிற கோட்டு கண்ணாடி தொப்பி எல்லாத்தையும் பார்த்து இது உங்களை திருடன் நினைச்சிருச்சு. அட என்னப்பா இந்த டாக்கு உருவாக்குனவங்களே அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டேங்குது. நம்மள எப்படி அடையாளம் வச்சுக்கோம்? இப்போ என்ன பண்றது? ஓடு. அதோ திருடனுங்க ஓடுறானுங்க. திருடனை பிடிங்க. அந்த மண்டையை ஏதோ தப்பான டாக்கிய கண்டுபிடிச்சிருக்கான். இல்லனா நம்மள பார்த்து அந்த திருடன்னு சொல்லுமா. சீக்கிரம் ஓடு பத்லு. இப்போ நீ ரொம்ப கரெக்டா சொன்ன மோட்டு. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமா செய் மோட்டு. நான் என்னத்தடா சீக்கிரமா செய்யறது? எனக்கு ஓடும் போதே மூச்சு வாங்குது. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஐடியா. நானும் வரேன். பக்கத்துல எதிரி வந்திருக்கான். அட்டாக். என்ன நடக்குது இங்க? திருடனுங்களுக்கு பதிலா டிடெக்டிவ்ஸையே புடிச்சிட்டு வந்துருச்சு இந்த டாக். சரியா சொன்னீங்க. இத வச்சு ஒரு நாள் கூட எங்களால மெயின்டைன் பண்ண முடியலையே. வாழ்க்கை முழுக்க இத வச்சு எப்படி மெயின்டைன் பண்றது? நீங்களே சொல்லுங்க. ஆகாத பொண்டாட்டிக்கிட்ட 1/2 நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது கூட எங்களால இருக்க முடியாது. சாரி மோட்டு, நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இந்த டாக் உங்களை ஒண்ணும் பண்ணாது. அது இப்ப உங்களோட வாசத்தையும் ஷர்மாவோட வாசத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சுக்கிச்சு. அது இன்னொரு தடவை திருடனை கண்டிப்பா புடிச்சிரும். யாராவது இந்த டாகோட செயினை நல்லா புடிச்சுக்கணும், இல்லன்னா இது ஓடி போயிடும். வா மோட்டு, நாம கிளம்பலாம். முதல்ல இந்த சங்கிலியை புடி. இந்த டாகியை நீயே கண்ட்ரோல் பண்ணிக்க. எனக்கு வேண்டாம். என்ன பண்ணுது இது? ஒண்ணும் புரியல. வேற ஒண்ணும் இல்லப்பா, அது திருடனை கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல எதிரி வந்துட்டான். என்ன எப்படியாவது காப்பாத்து மோட்டு. முடியல மோட்டு. இப்படி கண்ணா பின்னாடி வேகமா ஓடுது. அந்த டாகி ஓடுறத நிறுத்துறதுக்கு ஏதாவது பட்டன் இருந்தா கொடு. அட ஓடுறத நிறுத்துறதுக்குலாம் அதுல பட்டன் இல்லப்பா. நீ தான் ஏதாவது செஞ்சுக்கணும். அட மண்டையா, இப்படி ஒரு டாகியை செஞ்சு உன்னை எவன்டா கொடுக்க சொன்னா? இரு பத்லு, நான் வரேன். ஏதாவது யோசிச்சு சொல்றேன். மோட்டு யோசிக்க எந்த நேரமும் இப்ப கிடையாது. டாக்டர் கட்கா கொடுத்த துப்பாக்கியை கையில எடு. டாக்டர் மண்டையா, எதைய கேட்டு கிழக்குது. எல்லாம் ஒரு பழப்ப. இது என்ன புது கதையா இருக்கு? இது எதுக்காக என்ன துரத்துது? நாம இதுகிட்ட இருந்து தப்பிச்சாகணும். நான் திருந்த நேரத்தை விட இவங்க என்ன பிடிக்கிற நேரம் ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் துரத்தி வந்தாலும் சரி சிக்க மாட்டா இந்த டாக். ஆஹா, பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்க நீங்க? என்னப்பா நான் சொல்றது? இப்ப பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல. நீ ரோட்டை பார்த்து வண்டியை வேகமா ஓட்டு. நான் எத்தனையோ சவாரி பண்ணிருக்கேன், ஆனா இது மேல சவாரி பண்றது இதான் முதல் தடவை. ஏய், சொன்னா கேளு, நில்லு. நான் சொல்றேன், மரியாதையா ஓடுறத நிறுத்து. முடியல. என்னையே ஒருத்தர் காப்பாத்தணும். நான் எங்க உன்னை காப்பாத்துறது? முதல்ல என்ன காப்பாத்துங்க. அம்மா, நல்ல வேளை நான் தப்பிச்சேன். சிங்கம் மாதிரி சீறிக்கிட்டு வந்தவ இப்ப சிங்கிளா ஓடி வந்துகிட்டு இருக்கா.
எங்களுக்கு வேண்டாம் கிரைண்டர், நாங்க ஆயிடுறோம் சரண்டர். ஆஹா பிரமாதம் பாஸ். இந்த நிலைமையில கூட பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்களே, சூப்பர்ப்பா. என்ன நான் சொல்றது? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதான் சொல்றல, இம்பாசிபிள். திருட்டு போன நகையெல்லாம் கிடைச்சிடுச்சு. சிங்கம் சார், இந்த கேஸ நீங்க எப்ப டீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா இது ஆல்ரெடி நாங்க தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிஸ்ஸஸ் சர்மா முதல்ல என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. நான் அவங்களோட பீரோவை செக் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தான் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த கேஸ உங்க 2 பேர்கிட்டயும் ஒப்படைக்க சொல்லி. எப்படி 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 ஐடியா? திருடன் பொடிங்க, திருடன பொடிங்க, திருடன பொடிங்க, திருடன். சிங்கம் சார் ஓடுங்க. எதுக்காக ஓடணும் சொல்லுங்க? ஏன் நான் ஓடணும்? யாராவது வாயை திறந்து சொல்லுங்க, எதுக்காக நான் ஓடணும்னு. இல்லனா நான் சும்மா விட மாட்டேன். சொல்லுங்க பொடிங்க, திருடன பொடிங்க, திருடன பொடிங்க, சொல்லுங்க. திருடன பொடிங்க, இதோ திருடன பொடிங்க, திருடன பொடிங்க. ஏய், என் பின்னால வராத, சொன்னா கேளு, வராத. ஆனா யாராவது வாயை திறந்து சொல்லுங்க, நான் இப்ப எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன்? அம்மா, இனிமேல் இவனுங்க எப்படி கடன் சொல்றானுங்கன்னு பாத்துறேன். கடன் அன்பை முறைக்கும். காசு கொடுத்து தான் சாப்பிட்டாகணும் போல இருக்கு. உங்ககிட்ட காசு ஏதாவது இருக்கா மோட்டோ? இதோ இருக்கு. மண்டையா, சீக்கிரமா சூடா சமோசா கொண்டு அப்படியே சாசு கொண்டு வா. அட வாங்க சார், வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. உங்களுக்காக சுட சுட சமோசா செஞ்சு வச்சிருக்கேன். நல்ல ருசியா இருக்கும். டேய் மண்டை, நான் தான முதல்ல வந்து சமோசா கேட்டேன். எனக்கு கொடுக்காம அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் தான் டான், இங்க நான் தான் டான். அதனால முதல்ல எனக்கு தான் கிடைக்கணும் எல்லா சமோசாவும் டான். நீ டானா வேணா இரு, டன்னா வேணா இரு. நான் எடுத்துட்டு போற முருகா புடி. நிக்காம ஓடு மோட்டோ. பாஸ், சமோசா சூடு ஆறிற போது அதுக்குள்ள சாப்பிட்டுருங்க பாஸ். 2 கையிலயும் தட்டி இருக்கும் போது என்னால எப்படி சமோசா எடுத்து சாப்பிட முடியும்? ஆஹா, ஜெய் ஹோ. நாம போட்ட சண்டையில அந்த மண்டையை வந்து தட்டுல சமோசாவை எடுத்துட்டு போயிட்டான். ஏன் இப்படி? ஏன் இப்படி? ஏன்னா நான் தான் ஜான், ஜானாவான் டான். டான் ஆகிறது சுலபம் கிடையாது. அதுக்காக நீ நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டி இருக்கும். கூடவே அப்பப்ப பஞ்சு டைலாக்கும் சொல்லணும். பஞ்சு டைலாக பத்தி என்கிட்ட பேசாதடா. பரதேசியா சுத்திக்கிட்டு இருந்த நீ பஞ்சு டைலாக பேசுற. உனக்கு என்ன பண்ற பாரு. அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா டான் ஆகி காட்டு பார்க்கலாம். நான் உனக்கு சவால் விடுறேன். நீ சவால வேணாலும் விடு, இல்ல சேவல வேணாலும் விடு. ஆனா நான் கண்டிப்பா டானா மாறி காட்டுறேன். அதுக்கப்புறம் தெரியும் என்ன பத்தி. அட இது கூட நல்லா இருக்கு பாஸ். புது டான் கூட பஞ்சு டைலாக் என்னமா அடிக்கிறாரு. இவன் டான் இல்ல, வெறும் பாப்கார்ன். என் பேரு ஜான், நான் அவன் டான். மோட்டோ கொஞ்சம் நில்லு, நான் சொல்றத கேளு. அந்த பரதேசி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே பந்தயம் கட்டுவான். இந்த மோட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஆவான் டான். தென விதைச்சா தென கிடைக்கும், வென விதைச்சா வென கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்க. இப்படியே வெனை தெனைன்னு பேசிக்கிட்டு இருந்தா உன்னை ஐநா கிட்ட பார்சல் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஆஹா, அருமையான யோசனை. உடனடியா ஒரு பேங்க கொள்ளையடிச்சு நான் டானா மாற இது போறேன். ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய கூடாது. போடா, வீணா போட வென்று. சீக்கிரம் சீக்கிரம் பணத்தால அந்த பையன் ரொப்புங்க. முதல்ல இதைய மலர்ந்து எடுங்க, சீக்கிரம் எடுங்க. நாம அந்த மரவண்டியை வச்சு தப்பிச்சிடலாம். என்ன உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்கார்ந்து இருந்தா யார் வண்டியை தள்ளுறது? சீக்கிரம் சீக்கிரம். அந்த தண்டனக்கட்டான் நமக்கு முன்னால வந்து அந்த பேங்க கொள்ளையடிச்சு இருக்கான். இப்ப நாம திரும்பவும் வீட்டுக்கே போயிடலாம். வேண்டாம், நேரடியா பேங்க்ல கொள்ளையடிக்கிறவன் சாதாரண மனுஷன். ஆனா கொள்ளையடிச்சவங்க கிட்ட இருந்தே கொள்ளையடிக்கிறவன் தான் சூப்பர் மேன். அவன் ஏற்கனவே ஓடி போயிட்டான்னு சொல்றேன் இல்ல. இப்ப நம்ம போய் என்ன பண்றது மோட்டோ? ஓடி போனவனை தேடி போலாம். எனக்கு பசிக்குது, மூளை வேலை செய்யல. என்ன பண்றது? ஐடியா. இப்படி தாவி தாவி என்னைக்கு போய் சேர்றது? காப்பாத்துங்க.
மோட்டு இத எப்படி நிறுத்துறது? எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் நிக்க மாட்டேனா? அங்க பாரு, அந்த திருடங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா. ஏய், யா. அந்த டண்டனக்க டான் எங்க போனானே தெரியல. இப்ப நம்ம தேவையில்லாம இந்த ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் மோட்டு. இத நிறுத்துறதுக்கு முதல்ல ஒரு வழி சொல்லு. நீ வேற ஏன்டா வயிற்றுல கொடிக்கிற? குதிச்சு குதிச்சு எனக்கு பசி அதிகமாயிடுச்சு. சிங்கம் சார் காப்பாத்துங்க. அப்பா, இங்க என்ன நடக்குது? சிங்கம் சார் தெரியாம வண்டியில ஏறிட்டோம். இதை நிறுத்த முடியல. உங்கள மாதிரி எனக்கும் இந்த வண்டியை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாது. எதையாவது செஞ்சு இந்த வண்டியை நிறுத்துங்க. சொன்னா கேளுங்க. அம்மா, நான் தப்பிச்சேன். அட, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், பாரத மாதா மேல ஆணையா சொல்றேன். நாங்க ஜானுங்கிற டானை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவனுங்க பேங்கை கொள்ளையடிச்சிட்டு ஓடி போயிட்டானுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி உல்டாவா நடக்குதுன்னு தெரியல. நான் டான் ஆகணும்னு பார்த்தேன், ஆனா எல்லாரும் ஹீரோ ஆக்கிட்டாங்க. நாம போடுற கணக்கு வேற, கடவுள் போடுற கணக்கு வேற. கண்டெய்னர் யார்ட்ல தங்கம் வருது. அந்த தங்கத்தை எடுத்து நீ கடத்தனா பெரிய டானா மாறிடலாம். சீக்கிரம் போ. ஆமா ஆமா, கண்டெய்னர்ல தங்கம் வருது, அதை எடுக்க போறேன். அடே மோட்டு, சொன்னா கேளு. வேணாம், இதெல்லாம் தப்பான வேலை. ஒரு தடவை நான் முடிவெடுத்தா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கண்டெய்னர் நம்பர் 420ல இந்த 2 சாவியையும் மாட்டுங்க. அதுக்குள்ளதான் தங்கத்தெல்லாம் வச்சிருக்கேன், பத்திரமா எடுத்துக்கங்க. இந்தாங்க. கண்டெய்னர் நம்பர் 420யா? சூப்பர். ஜானவாதான் ஜானவாதான். சாவி எடுத்துட்டு ஓடுறாங்க. சீக்கிரம் உங்களை புடிங்க. கண்டெய்னர் நம்பர் 420. ஜெயஹோ. ஓட்டு ஆக போறா டானு, மத்தவங்களுக்கு வைக்க போறா டண்டடா டன்னு. எங்கடா போனானுங்க? நமக்கு அந்த சாவி வேணும். இல்லங்க, உங்களை என்ன பண்றேன் பாரு. பொய்யா. அம்மா, சத்தியமா சொல்றேன், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஒளிஞ்சிருந்தா அடிக்கிறீங்க. உங்களை என்னப்பா என்னடா இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிறீங்க? விடுங்கடா. என்ன பண்றேன் பாரு. நில்லுங்க, இல்லனா என் தோட்டம் உங்களை பதம் பார்த்துரும். நான் ஒரு தடவை சுட்டேன்னா உங்களால நிச்சயமா உயிர் பழைக்க முடியாது. ஏய், சீக்கிரம் வாங்கடா. அத கதவுலே, என்னோட தோட்டம் இப்ப என்னையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு. யாராவது தடுத்து நிறுத்துங்க. சொன்னா கேளு, இங்க வராத. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், என்ன துரத்தாத, விட்டுடு. ஐயோ, யாராவது இந்த தோட்டா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அட, யாரா இப்படி போட்டு எங்களை அடிக்கிறது? உள்ள போட்டு துவச்சி எடுத்துட்டாங்கடா. இருட்டா இருந்ததுனால ஒண்ணும் தெரியல. இருட்டுக்குள்ள வச்சு இப்படி குமுறுன்னு குமுறிட்டாங்களே. இந்த கண்டெய்னருக்குள்ள கூட என் தலையில தேங்காய் வந்தது. அதான் இப்ப நான் எதுக்காக ஓடிட்டு இருக்கேன்? நான் இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த ஜான் எதுக்கு மோட்டு பின்னால ஓடுறான்? மோட்டு தானே ஜானை துரத்துவான். சம்திங் ராங். சீக்கிரமா பத்துலோ. சீக்கிரம். இது ஒரு கண்டெய்னர் நம்பர் 420. இத நாம அப்படியே அலக்கா நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போலாம். அத பாரு, கண்டெய்னர் 420 இந்த 420 எல்லாம் சேர்த்து திருடுதுங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போய் அவங்க 2 பேரையும் கீழே இறக்கு. அத என்ன நடக்குது இங்க? இவனுங்கெல்லாம் எங்க போயிட்டு இருக்கானுங்க? இந்த சிங்கம் வச்ச குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றேன்ல, இம்பாசிபிள். கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு. மோட்டு பத்லு ஜானை துரத்துறாங்களா, இல்ல ஜான் மோட்டு பத்லுவை துரத்துறாங்களா? ஒருவேளை மோட்டு பத்லு ஜானை துரத்துறதா இருந்தா ஜான் தான் முன்னாடி இருந்திருக்கணும். அப்படி மோட்டு பத்லு முன்னாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னால ஜான் இருக்கான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜானுக்கு பின்னாலன்னா, ஆனா எனக்கு பின்னால அட கடவுளே காப்பாத்துங்க.
என்ன காப்பாத்துங்க பத்துலு. இன்னைக்கு பார்த்து சட்டி கூட போடல, பேண்ட உருவிடாத. அந்த இடத்துல தொங்கும் போது எல்லாமே. தயவு செஞ்சு உன்னோட பிடிய மட்டும் விட்டுறாத. நீ விட்டினா நாம எல்லாரும் உலகத்தை விட்டே போக வேண்டியதாயிடும். ஆஹா பிரமாதம் பாஸ். என்னமா பஞ்சு டைலாக் அடிக்கிறீங்க, என்ன நான் சொல்றது? அடே தடி தாண்டவராயா, எதுக்காக உன்னோட காலை விட்ட? விட்டுறாத மோட்டு. சிங்கம் சார், சிங்கம் சார், நாங்க அந்த மோசமான டானை புடிச்சிட்டோம் சார். அவங்க தங்கத்தை கடத்திக்கிட்டு இருந்தாங்க சார். மோட்டு பத்லு சொல்லாம இருக்க முடியல. நீங்க நிஜமாவே ஒரு பெரிய வீரர்கள் தான். பாராட்டுக்கள். நீங்க 2 பேரும் உண்மையிலே டாப். ஜானுக்கு வச்சிட்டீங்க ஆப்பு. இல்ல இல்ல, நீங்க அவங்களுக்கு கையில போடுங்க காப்பு. நான் பெரிய டான் ஆகலான்னு கனவெல்லாம் கண்டேன். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஹீரோவாக்கிட்டாங்க. மோட்டு டான் ஆகுறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா ஒரு ஹீரோ ஆவறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அத நீ சாதிச்சிட்ட. உனக்கு கிடைக்க போகுது பரிசு. ஆனா ஜானுக்கு கையில விளங்க மாட்ட போற. வாங்க. அப்ப அந்த தங்கத்துக்கு என்ன பண்ண போறீங்க? தங்கமா? அட தங்கம் எங்க இருக்கு? எனக்குதான். हो जाए अनलिमिटेड मस्ती विद मोटू पतलू। फुल एपिसोड्स के लिए अभी डाउनलोड करो वुडकिड्स ऐप एंड ट्राई फॉर फ्री।